நேற்றைய தினம் அதாவது 21ஆம் தேதி பார்த்தோம்னு சொன்னா கியூஆர் கோடுக்கான எரிபொருள் ஒதுக்கீட்டின் அளவு வந்து அதிகரிக்கப்பட்டுள்ளது. இந்த செய்தியானது சாரதிகள் மத்தியில் குறிப்பா பார்த்தோம்னு சொன்னா இந்த முச்சக்கர வண்டி சாரதிகள் மத்தியிலும் கொஞ்சம் ஆறுதல் தரக்கூடிய செய்தியாக இருந்தது. இந்த செய்தி வெளியாகி கொஞ்ச நேரத்திலே பார்த்தோம்னு சொன்னா அடுத்த ஒரு செய்தி பெரும் இடியாக வந்து விழுந்தது நாட்டில் உள்ள அனைத்து மக்கள் மீதும். அது என்ன செய்தின்னு சொன்னா எரிபொருட்களுக்கான விலைகள் வந்து அதிகரிக்கப்பட்டது. 5 ரூபா 10 ரூபா அதிகரிக்கவில்லை, பெரும்பாலும் 80 ரூபா 60 ரூபா அப்படி பெட்ரோல் டீசலுக்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொரு எரிபொருளுக்கு ஏற்ற மாதிரியும் விலைகள் வந்து பெரிய அளவிலாக மாறுபட்டது, பெரிய அளவிலாக அதிகரித்தது. இந்த செய்தியானது இலங்கையில் இருக்கிற மக்கள் மீது பெரும் ஒரு பொருளாதார நெருக்கடியை கொண்டு வரக்கூடிய ஒரு செய்தியாக மாறி இருக்கின்றது. குறிப்பா பார்த்தோம்னு சொன்னா இந்த எரிபொருட்களின் விலைகள் பெரிய அளவிலாக அதிகரித்ததன் காரணத்தினால பார்த்தோம்னு சொன்னா அத்தியாவசிய பொருட்கள், உணவுப் பொருட்கள், சாப்பாடு கடையில பார்த்தோம்னு சொன்னா இந்த உணவுகளுக்கு தேவையான எரிபொருட்களின் விலைகள் அதிகரித்ததன் காரணத்தினால இந்த உணவுப் பொருட்களுக்குரிய விலைகள் வந்து அதிகரித்த வண்ணம் இருக்கின்றன. குறிப்பா பார்த்தோம்னு சொன்னா இன்றைய தினம் காலையில எல்லாம் வந்து எரிபொருட்களின் விலைகள் வந்து அதிகரிக்கப்பட்டிருக்கின்றன. இதனால பார்த்தோம்னு சொன்னா இந்த உணவுப் பொருட்கள் அத்தியாவசிய பொருட்களுக்கான விலைகள் மட்டும்தான் அதிகரிக்கப்படுமான்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னா இல்ல, இந்த எரிபொருட்களின் விலைகள் அதிகரிக்கப்பட்டதால நாட்டில் இருக்கிற முச்சக்கர வண்டி முச்சக்கர வண்டிகளுக்கான கட்டணங்கள், பஸ் போக்குவரத்துக்கான கட்டணங்கள் எல்லாம் வந்து படிப்படியாக இனிமேல் அதிகரிக்க போகின்றது. குறிப்பா பார்த்தோம்னு சொன்னா இந்த முச்சக்கர வண்டி சாரதிகளுக்கான சங்கங்கள் வந்து தற்பொழுது முதல் ஒரு கிலோமீட்டருக்காக 20 ரூபாய் கட்டணத்தை வந்து அதிகமாக அறவிட வேண்டும் சொல்லி கோரிக்கையை வந்து முன்வைத்திருக்காங்க. இது தொடர்பாக பார்த்தோம்னு சொன்னா ஜனாதிபதி செயலகத்துல இந்த 3 வீலர்ஸ் டிரைவர்ஸ் அசோசியேஷனுக்கும் ஜனாதிபதி செயலகத்துக்கும் இடையில வந்து இது தொடர்பான ஒரு பேச்சுவார்த்தை வந்து விரைவில் நடைபெற இருக்கின்றது. அது மட்டும் இல்லாமல் நேஷனல் டிரான்ஸ்போர்ட் கமிஷன் வந்து இன்றைய தினம் 22ஆம் தேதி இன்றைய தினமும் ஒரு முக்கியமான ஒரு அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டிருக்கிறாங்க. அது என்ன அறிவிப்புன்னு சொன்னா பேருந்து கட்டணத்திலும் வந்து திருத்தங்கள் நடைபெற வேண்டும் சொல்லி சொல்லியிருக்கிறாங்க. அதாவது டீசல் விலையானது 31% வந்து உயர்ந்திருக்கின்றது. இதனால குறைந்தபட்சம் 15% கட்டண உயர்வு எதிர்பார்க்கப்படுவதாக வந்து நேஷனல் டிரான்ஸ்போர்ட் கமிஷன் தரப்புல வந்து தற்பொழுது சொல்லப்பட்டிருக்கின்றது. இதனால பார்த்தோம்னு சொன்னா 3 வீலர்ஸுக்கான சார்ஜஸ் வந்து இனிமேல் வந்து அதிகரிக்கக்கூடும். அதை தாண்டி பார்த்தோம்னு சொன்னா இந்த பஸ் போக்குவரத்துக்கான கட்டணங்கள் வந்து இனிமேல் அதிகரிக்கக்கூடும். இதை தாண்டி பார்த்தோம்னு சொன்னா அத்தியாவசிய பொருட்கள், உணவுப் பொருட்களுக்கான விலைகளும் வந்து இனிமேல் அதிகரிக்கப்படும். இதனால பார்த்தோம்னு சொன்னா இலங்கையில் இருக்கிற மக்களாகிய நாங்கள் தான் பெரும் நெருக்கடிக்கு உள்ளாகி இருக்கின்றோம். அது மட்டும் இல்லாமல் இலங்கையின் பொருளாதாரம் வந்து பெரிய அளவில் வந்து பாதிக்கப்பட இருக்கின்றது. இந்த இஸ்ரேல் ஈரான் அமெரிக்கா போர் எடுத்து பார்த்தோம்னு சொன்னா இந்த இஸ்ரேலால வந்து இப்ப மட்டும்தான் எங்களுக்கு பிரச்சனைன்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னா இல்ல, குறிப்பா பார்த்தோம்னு சொன்னா தமிழர் பகுதி இல்ல, உள்நாட்டு போர் நடைபெற்று இருந்த காலத்திலிருந்து இந்த இஸ்ரேலினுடைய ஆதிக்கம் வந்து இலங்கை மீதும் இந்த உள்நாட்டு போர் மீதும் அதிக அளவாக வந்து இருந்து வந்திருக்கின்றது. குறிப்பா பார்த்தோம்னு சொன்னா 2006ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 14ஆம் தேதி செஞ்சோலை மீது வீசப்பட்ட குண்டுகள், அந்த செஞ்சோலை மீது வீசப்பட்ட குண்டுகளுக்கு பாவிக்கப்பட்ட அந்த விமானமானது கஃபிர், அந்த விமானம் கஃபிர்னு சொல்லி அழைக்கப்படுகிற அந்த விமானமானது இஸ்ரேலுக்கு சொந்தமான விமானம் என்பது குறிப்பிடத்தக்கது. இதை பற்றி வந்து நாங்கள் இன்னொரு வீடியோவில் வந்து கதைப்போம். இதை பற்றி வந்து இந்த வீடியோ வந்து நாங்கள் கதைக்க போறதில்லை. இந்த இஸ்ரேல் ஈரான் போரால வந்து இலங்கைக்கு தொடர்ச்சியாக இப்ப மட்டும் இல்லை, இந்த போரால வந்து பார்த்தோம்னு சொன்னா உலகத்திற்கு நிறைய நாடுகளுக்கு வந்து பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்கின்றது. ஆனா இந்த இஸ்ரேல் ஈரான் கூட வந்து பார்த்தோம்னு சொன்னா இலங்கையோட உள்நாட்டு போர்ல வந்து பெரிய அளவில் வந்து பங்கு வகிச்சிருக்காங்க. இதை பற்றிய விஷயங்களை வந்து நாங்கள் இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். இப்போ பார்த்தோம்னு சொன்னா இலங்கையினுடைய அமைச்சர் நலிந்த ஜேதிஸ் அவர்கள் வந்து ஒரு விஷயத்தை வந்து சொல்லியிருக்காங்க. அது என்னன்னு சொன்னா இதுவரைக்கும் 60 லட்சம் பேர் வந்து இந்த கியூஆர் கோட் முறைமையை வந்து பதிவு செஞ்சிருக்காங்க. அதுல வந்து பார்த்தோம்னு சொன்னா கிட்டத்தட்ட 153 தொலைபேசி எண்கள் வந்து சட்ட விரோதமாக கியூஆர் கோட்டினை வந்து டவுன்லோட் பண்ணியிருக்கிறாங்க. அந்த 153 தொலைபேசி இலக்கங்களை பாவிச்சு டவுன்லோட் பண்ண கியூஆர் கோட்டினை வந்து சட்டவிரோதமாக டவுன்லோட் பண்ண நபர்கள் தொடர்பாக தற்பொழுது விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றன. இதைத்தானே பார்த்தோம்னு சொன்னா இன்னும் 20 லட்சம் புதிய கியூஆர் கோட் பதிவுகளும் வந்து பதிவு செய்யப்பட்டிருப்பதாக வந்து அமைச்சர் நலிந்த ஜேதிஸ் அவர்கள் வந்து குறிப்பிட்டிருக்கிறார். இந்த கியூஆர் கோட் சிஸ்டம் வந்து கொண்டு வரப்பட்டதால் பார்த்தோம்னு சொன்னா ஓரளவுக்கு இந்த எரிபொருள் நெருக்கடி நிலையை வந்து கட்டுப்பாடு கொண்டு வரப்பட்டது. இருந்தாலும் பார்த்தோம்னு சொன்னா தற்பொழுது ஏற்பட்டிருக்கின்ற இந்த எரிபொருள் விலை அதிகரிப்பால பார்த்தோம்னு சொன்னா மக்களுக்கு எரிபொருள் பெற்றுக்கொள்ள வேண்டிய தேவை இருந்தாலும் விலை அதிகரிக்கப்பட்டிருக்கிறதால வந்து அது பெற்றுக்கொள்ளக்கூடிய நிதி வசதிகள் வந்து பொருளாதார வசதிகள் வந்து போதுமானதாக இல்லாதனால வந்து பார்த்தோம்னு சொன்னா தற்பொழுது மக்கள் பெரும் நெருக்கடிக்கு உள்ளாகி இருக்கிறார்கள். இதைத்தாண்டி பார்த்தோம்னு சொன்னா நாட்டில் ஒரு சில இடங்களில் வந்து ஒரு சிலர் வந்து மேலும் சட்டவிரோதமாக, அதாவது இந்த எரிபொருட்கான விலை வந்து மேலும் அதிகரிக்கக்கூடும் என்ற அச்சத்தினாலையும் மேலும் அதிகரிக்கக்கூடும், அதனால் வந்து தாங்க அதிகமான லாபத்தை ஈட்டிக்கொள்ள முடியும் என்ற நோக்கத்தினாலையும் அதிக அளவிலான எரிபொருட்களை வந்து தொடர்ச்சியாக பதுக்கி வருகிறார்கள். அந்த பதுக்கி வருகின்ற நபர்கள் தொடர்பாக வந்து நிறைய விசாரணைகளும் நிறைய கைது நடவடிக்கைகளும் நாட்டில் தொடர்ச்சியாக நடைபெற்றுக் கொண்டுதான் இருக்கின்றன. அடுத்தபடி என்னன்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னா இந்த ஹர்முஸ் ஜலசந்தியால தான் தற்பொழுது எரிபொருட்கான விலைகள் வந்து தொடர்ச்சியாக அதிகரிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றன.
இந்த ஹெர்முஸ் ஜலசந்தி ஊடாக வருகின்ற அமெரிக்காவுக்கு சொந்தமான எண்ணெய் கப்பல்கள், அமெரிக்காவுக்கு ஆதரவான நாடுகளுடைய எண்ணெய் கப்பல் மீது ஈரானானது தொடர்ச்சியாக தாக்குதலை மேற்கொண்டு வருகின்றன. ஈரானானது அந்த எண்ணெய் கப்பல் மீது தொடர்ச்சியாக தாக்குதலை மேற்கொண்டு வருவதனால அமெரிக்காவை பார்த்தோம்னு சொன்னா ஈரானினுடைய களஞ்சிய சாலைகள், ஈரானினுடைய ஆயுத களஞ்சிய சாலைகள் மீது தொடர்ச்சியாக தாக்குதலை மேற்கொண்டு வருகிறார்கள். தற்பொழுது பார்த்தோம்னு சொன்னா ஈரானானது புதியதொரு ஏவுகணையை வந்து பயன்படுத்துறாங்க. அதாவது நீண்ட தூரம் சென்று தாக்கக்கூடிய வல்லமை கொண்ட ஏவுகணைகளை வந்து ஈரானானது பயன்படுத்துகிறார்கள். கிட்டத்தட்ட பார்த்தோம்னு சொன்னா 4000 கிலோமீட்டர் தூரம் செல்லக்கூடிய ஏவுகணைகளை வந்து பயன்படுத்தி இந்திய பெருங்கடலில் உள்ள அமெரிக்க பிரிட்டிஷ் தளத்தினை வந்து தாக்கி இருப்பதாக தற்போது செய்திகள் வெளியாகி இருக்கின்றன. ஈரானானது இந்த ஏவுகணையை பயன்படுத்தி இஸ்ரேலில் உள்ள சில நகரங்கள் மீது நேரடியாகவே தாக்குதலை மேற்கொண்டு வந்திருக்கிறார்கள். அந்த தாக்குதலை பார்த்தோம்னு சொன்னா குழந்தைகள் உட்பட பலர் காயமடைந்திருக்கிறார்கள். இதற்கு பதிலடி கொடுக்கும் விதமாக வந்து இஸ்ரேலினுடைய பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாஹு வந்து என்ன சொல்லியிருக்கிறேன்னு சொன்னா, இது எங்கள் எதிர்காலத்துக்கான கடுமையான போராட்டம், எதிரிகளை அனைத்து முனைகளிலிருந்து தாக்குவோம் என்று சொல்லி பெஞ்சமின் நெத்தன்யாஹு வந்து உறுதி அளிச்சிருக்கு. இந்த உறுதிகளை எல்லாம் பார்க்கும்போது எனக்கு என்ன தெரியுதுன்னு சொன்னா, அமெரிக்கா வந்து ஒரு பக்கம் அந்த ஹார்மஸ் ஜலசந்தியை வந்து விடுவதாக இல்லை, அமெரிக்கா ஒருவேளை அந்த ஹார்மஸ் ஜலசந்தியை வந்து விட்டு விட்டு பின்னுக்கு செல்லுமாக இருந்தால், அதாவது இந்த போர்ல வந்து பின்வாங்குமாக இருந்தால் அமெரிக்கா இந்த போர்ல வந்து தோற்று விட்டதாக ஒரு உலக நாடுகள் வந்து கருதும். இதனால வந்து பார்த்தோம்னு சொன்னா அமெரிக்கா வந்து அந்த ஹார்மஸ் ஜலசந்தியை கைப்பற்றும் வரைக்கும் இந்த போர்னை வந்து நிறுத்த போவதில்லை. அதை தாண்டி பார்த்தோம்னு சொன்னா ஈரானும் வந்து அந்த ஹார்மஸ் ஜலசந்தி ஊடாக அமெரிக்காவினுடைய எண்ணெய் கப்பல்கள், அமெரிக்காவுக்கு சார்பான எண்ணெய் கப்பல்கள் வந்து அந்த பாதையை வந்து பாவிப்பதை வந்து முற்றாக எதிர்க்கிறார்கள். இதை தாண்டி பார்த்தோம்னு சொன்னா இஸ்ரேலினுடைய பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாவும் இந்த போர்னை வந்து விடுவதாக இல்லை. இதனால பார்த்தோம்னு சொன்னா இந்த போரானது இன்னும் 2 நாட்களுக்கு செல்லும். இந்த போரானது அடுத்த கட்டத்துக்கு செல்லும் என்று சொல்லி எதிர்பார்க்கப்படுகின்றது. இதனால உலகத்தில் இருக்கிற நிறைய நாடுகளுடைய பொருளாதாரங்கள் வந்து பாரிய அளவில் வந்து சரியக்கூடிய வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்கின்றது. குறிப்பா பார்த்தோம்னு சொன்னா இலங்கை போன்ற சிறிய நாடுகளுக்கும் வந்து இதனால பெரிய அளவிலான பொருளாதார நெருக்கடிகள் தொடர்ச்சியாக ஏற்பட்டு கொண்டே இருக்கின்றன. இந்த விடயங்கள் தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை வந்து கமெண்ட் செக்ஷன்ல பதிவு செய்யுங்க. நீங்க உங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னு சொன்னா ஒருக்கா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.